ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 21 நவம்பர் 2025. அன்பான ஆசிரியர் சத்துகுரு நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு. अशरीरी बनने के लिए समेटने की शक्ति बहुत आवश्यक है. பாபா சொல்றாரு, நீங்கள் அசரீரி ஆக வேண்டும் என்றால் உள்ளடக்கக்கூடிய சக்தி இது மிகவும் அவசியமாகும். ஸோ உள்ளடக்கக்கூடிய சக்தின்னா பாபா எதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு, என்ன ஒரு உதாரணம் காட்டியிருக்கிறாரு. ஆமை அது தேவையில்லாத நேரத்தில் தன்னுடைய கர்மேந்திரியங்கள்லாம் உள்ளே எடுத்துருமா. அதுபோல் நீங்களும் விடுபடக்கூடிய சக்தி, விடுபட்டு உள்ளடக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கணும். अपने देह अभिमान के संकल्प को देह के दुनिया की परिस्थितियों के संकल्प को समेटना है. ஸோ உங்களுடைய தேக சம்பந்தப்பட்ட விஷயங்களின் சங்கல்பங்களையும் இந்த தேக உலகத்தின் விஷயங்கள் பிரச்சனைகளுடைய சங்கல்பத்திலேருந்து நீங்கள் விடுபடணும். அதை உள்ள நீங்கள் கொண்டு வரணும், நாமே போல உள்ள கொண்டு வரணும். घर जाने के संकल्प के सिवाय अन्य किसी संकल्प का विस्तार ना हो. ஸோ எப்படி தீதி அம்மாலாம் கேட்டோம் இல்லையா, அவகர் ஜானாக அந்த ஒரே ஒரு ஸ்மிருதி அப்படியே அவங்களுக்கு அது மூழ்கி போயிட்டாங்களா, அதில் ஊறி போயிருந்தாங்க. இப்போ பாபா சொல்றாரு, வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை தவிர வேற எந்த சங்கல்பத்தின் விசாரத்தில் போகாதீங்க. கர்மங்கள் செய்கிறோம், சேவைகள் செய்கிறோம், அதெல்லாம் ஓகே. பட் அதில் டீப்பாக ஒரு ஆர்வத்தோடு அதில் போய் நம்ம அதை அப்படி இல்லை. பஸ் यही संकल्प हो कि अब अपने घर गया कि गया அப்படி நமக்கு இருக்கணுமா. இதோ இந்த படிக்க தாண்டி அப்படி நான் கீழே அந்த பக்கம் போனேன்னா அங்கே வீடு வந்துடுச்சு. இப்போ வீடு எவ்வளோ பக்கத்தில் இருக்கு இல்லையா, அது ஃபீல் ஆகுது. வீடு பக்கத்தில் இருக்குது, ஏதோ வந்துட்டேன், இந்த தெருவுக்கு வந்துட்டேன், இங்கே தான் என் வீடு இருக்குது. அந்த மாதிரி நமக்கு அப்போ வீடு பக்கத்தில் வந்துட்டோன்னா என்ன அர்த்தம், வேற எந்த சங்கல்பங்களும் வரக்கூடாது. अनुभव करो कि मैं आत्मा इस आकाश तत्व से भी पार उड़ती हुई जा रही हूँ. ஸோ நம்ம எப்படி அனுபவம் பண்ணணுமா, நான் ஆத்மா இந்த ஆகாய தத்துவங்களில் இருந்து கூட விலகி இதையும் தாண்டி நான் பறந்து சென்று கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா இருந்து விடுபட்டு நான் பறந்து போயிட்டு இருக்கிறேன். பறக்கிற ஆத்மாவுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் நினைவுக்கு வராது. इसके लिए अब से अकाल तख्त नशीन होने का अभ्यास बढ़ावो. அதற்காக நீங்கள் இப்பொழுதிலிருந்தே அழிவற்ற சிம்மாசனதாரி ஆவதற்கான பயிற்சியை அதிகரியுங்கள். ஆத்மா அழிவற்ற சிம்மாசனம் எது, அதுக்கு இரு புருவ மத்தி. இரு புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மா நான். மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல வந்து உட்காருங்க. நான் இரு புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அழிவற்ற சிம்ஹாசனதாரி அஷரீரி புள்ளி வடிவானவன். அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தான் நான் ராஜா, என்னுடைய ராஜ்ய தர்பார், இந்த கர்ம இந்திரியங்களை நான் ஆட்சி செய்யறேன். ஸோ ராஜாவுக்கு அப்போ ஃபுல் பவர், ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா. அதனால அந்த ஒரு தக்து நஷீன், அகால தக்து, அழிவற்ற அந்த ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு தான் சொல்றாரு, விஷயங்கள்லேருந்து விடுபடணும், அப்படியே உள்ளடக்கி அந்த புள்ளியில் வந்து நினச்சி நிற்கணும். அது உங்களுக்கு வருதான்னு செக் பண்ண சொல்றாரு. நல்லது. ஓம் சாந்தி.